உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. காது கொய்யுங்குதுண்ணா. நான் சீமானண்ணா அதை விடுங்க. உங்களுக்குலாம் 50 வயசு 60 பக்கமாக வந்துருச்சு. உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஒரு தம்பியாக நான் சொல்கிறேண்ணா, உன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, பாசம் இருக்குது. ஏன்னா அப்படி கத்துற? கத்தி தானே 35 லட்சத்துலேருந்து இப்போ 20 லட்சத்துக்கு வந்திருக்கேன். என்னண்ணா அது? எங்கள் தளபதி ஒன்று சொல்லியிருக்காரு அண்ணா, ரைட்டா? செத்த பொருளை எந்த அனிமலும் தொடாதுன்னு. அதுவும் சிங்கம் தொடவே தொடாதான். அதனால் ஒன்றெல்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் உங்ககிட்ட அரசியலாம் நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்குறீங்களே, இப்படி தான் கத்தி ஏமாற்றுவீங்க. அந்த ஏமாற்றத்தை இப்போவும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யூஸ்லெஸ்னா பேசுறதெல்லாம். எனது 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லையா? உங்கள் வாயால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கீங்க? அப்பா விட அடுத்த வீடு தம்பி விஜய் வீடு. அந்த வீட்டை கடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிற. அப்படி எங்கள் அப்பா அவர் அளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகன் கிடையாது. அது மட்டுமா சொல்லியிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன்னா ஜெயிக்கவே முடியல உங்களால்? யோசிச்சு பார்த்தீங்களா? சரி விடுங்க. ஒன்று நான் கேட்குறேன். எங்கள் தளபதி கிட்ட நீங்கள் தளபதி பற்றி பேசாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காரைக்குடியில் எங்கள் பிரபு அண்ணாவை தோக்கடிச்சிட்டு வாங்க. அப்புறம் விஜய் அண்ணாவை பற்றி பேசலாம். புரியுதா? ஒன்றுமே இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு.